தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். 2025 மார்ச் மாதத்தில் சிறப்பு தொடருந்து சேவை திட்டம் ஒன்றை தொடருந்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. பாடசாலை விடுமுறை மற்றும் ஸ்ரீ பாத யாத்திரை பருவத்துடன் இணைந்ததாக இந்த சிறப்பு தொடருந்து சேவை திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. தொடருந்து பொது முகாமையாளர் JID ஜெயசுந்தர அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து பாதுளை மற்றும் காகேசந்துறைக்கு சிறப்பு தொடருந்து சேவைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துறைக்கு சிறப்பு தொடருந்து சேவையொன்று திட்டமிடப்பட்டுள்ளது. குழந்தைகளின் மன உளைச்சலை குறைக்கும் விதமான பரீட்சை ஒன்றை 2028 ஆண்டு நடத்தவுள்ளதாக பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சரான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மேலும் இதன்போது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் ஹரணி அமரசூரிய தெளிவுபடுத்தியுள்ளார். அத்துடன் புலமை பரிசில் பரீட்சை மூலம் ஏற்படும் குழந்தைகளின் மன அழுத்தத்தை குறைக்க அரசாங்கம் நிபுணர் குழு ஒன்றை நியமிக்கும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளுக்கு இடையிலான தர வேறுபாடு காரணமாகவே புலமை பரிசில் பரீட்சை போட்டி பரீட்சையாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் பாடசாலைகளுக்கு இடையிலான தர முரண்பாடுகளை களைய முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தபால் தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர் ஆட்சேர்ப்பு நியமனங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சினைகள் உட்பட பல சிக்கல்கள் தபால் சேவையில் காணப்படுகின்றது. இவ்வாறு தபால் துறையில் நீண்ட காலமாக நிலவும் பிரச்சினைகளை அதிகாரிகள் தீர்க்க தவறியதால் அனைத்து தபால் தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்த வேலை நிறுத்தத்தை நடத்த முடிவு செய்துள்ளதாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு குருநாகல் பிரதான வீதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தொன்றில் 3 சிறுவர்கள் உள்ளிட்ட 12 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நாரமலை மினுவாங்கொடை ஊடான வழித்தட இலக்கம் 5 கொழும்பு குருநாகல் பிரதான வீதியின் நாள பிரதேசத்தில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ட்ரக் வண்டியொன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 12 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் தற்போதைக்கு தம்பதனிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல சிறுமியொருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக குருநாகல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். பயிர்கள் தொடர்பான தகவல்களை இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யுமாறு விவசாய திணைக்களம் அறிவித்துள்ளது. விவசாய திணைக்களத்தின் 19-20 என்ற விவசாய ஆலோசனை சேவையினால் செயற்படுத்தப்படும் விவசாய குறுஞ்செய்தி சேவை மூலம் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 10 வகையான பயிர் வகைகளுக்கு தேவையான தகவல்களை குறுஞ்செய்தி மூலம் உங்கள் கைபேசியில் பெறலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் சிறுநீரக நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் 2.2 மில்லியன் மக்கள் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நீரிழிவு நோய் காரணமாக சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தம்புள்ளை பகமுன வீதியில் நேற்று ஜீப் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த ஜீப் வாகனம் வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஒரு சமூகத்தின் உணர்வுகளை தூண்டும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MLAM இஸ்புல்லா தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய திருமண சட்டத்தில் திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டுமாயின் அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுப்பார்கள் என ஹிஸ்புல்லா சுட்டிக்காட்டினார். குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்தும் தெரிவித்தார். இஸ்லாமிய திருமண சட்டத்தில் திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டுமாயின் அது தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுக்க தயாராகவே இருப்பதாக கூறியிருந்தார். ஒரு சமூகத்தின் உணர்வுகளை தூண்டும் இவ்வாறான செயற்பாடுகள் இனங்களுக்கிடையில் பிளவை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டிருந்தார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற உரிமையை பயன்படுத்தி ஒரு மார்க்கத்திற்கு எதிராக கீழ்த்தரமாக பேசுபவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இலங்கையில் சிறுமியொருவரை போலி பிறப்புச் சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டைகளை தயாரித்து ஜோர்தானில் உள்ள ஒரு வீட்டிற்கு பணிப்பெண்ணாக அனுப்பிய நபருக்கு எதிராக 12 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபருக்கு 25,000 ரூபாய் அபராதத்தையும் மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க விதித்துள்ளார். அதே நேரம் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறும் உத்தரவிட்ட நீதிபதி அவற்றை செலுத்தாவிடின் மேலும் 18 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் தமது தீர்ப்பில் அறிவித்தார். கடந்த 2008ஆம் ஆண்டு நாட்டுக்கு திரும்பிய இந்த சிறுமி தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து 9 ஆண்டுகளுக்கு பிறகே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான இந்த குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் இந்த தீர்ப்பை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் உத்தரவிட்டுள்ளார். நுவரெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுவரெலியா உடப்புசலாவ பிரதான வீதியில் வரலந்த பகுதியில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தப்பளையில் இருந்து நுவரெலியாவை நோக்கி பயணித்த கார் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. பழுத்த மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக கார் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியிலிருந்து தேயிலை தோட்டத்தில் சுமார் 50 மீட்டர் அடி பள்ளத்தில் பாய்ந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது காரில் பயணித்த 3 பேர் பலத்த காயமடைந்த நிலையிலே நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தினால் கார் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பௌத்த மதகுரு தலைக்கவசம் அணிய வேண்டிய அவசியமில்லை என்ற பிக்கு ஒருவரின் வாதம் தற்பொழுது அதிகமாக பகிரப்பட்டு வருவதுடன் பலர் மத்தியில் பெரும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் வெளியாகியிருந்த சமூக வலைதள காணொலியொன்றில் மோட்டார் சைக்கிளில் தலைக்கவசம் அணியாமல் பயணித்த பிக்கு ஒருவர் போலீசாரிடம் நடந்து கொண்டிருந்த விதம் முகம் சுளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. குறித்த பிக்கு தலைக்கவசம் அணியாததன் காரணமாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக போலீசார் முற்பட்டுள்ள போது பிக்கு மிகவும் மோசமான விதத்தில் பதிலளித்துள்ளார். இதன்போது அவர் பௌத்த மதகுரு தலைக்கவசம் அணிய வேண்டிய அவசியமில்லை என்று போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் யாராக இருந்தாலும் சட்டம் அனைவருக்கும் சமம் எனவும் அவற்றை அனைவரும் பின்பற்ற வேண்டப்பட வேண்டியது அவசியம் எனும் வகையிலும் போலீசார் பிக்குவை அறிவுறுத்தியுள்ளனர். இது தற்பொழுது மக்கள் மத்தியில் சர்ச்சையாக மாறியுள்ளது. யாழில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த போலீஸ் அதிகாரியின் மகன் வழக்கு ஒன்றினை இல்லாது செய்வதற்காக 20,000 ரூபாவினை பொதுமகன் ஒருவரிடம் லஞ்சமாக பெற்றார். இந்நிலையில் இதுகுறித்து யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் பாதிக்கப்பட்ட நபர் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். அந்த வகையில் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் 1ஆம் தேதிக்கு முன்னர் கைது செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்திய உதவி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 4,700 பெருந்தோட்டத்துறை வீடுகள் கட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் தனது தலைமையில் நடைபெற்ற அமைச்சர்கள் ஆலோசனை குழு கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 10,000 வீடுகள் கட்டும் இந்திய திட்டத்தின் ஒரு பகுதியாக பெருந்தோட்டத்துறை வீடுகள் கட்டப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாதம்பே கலகிடியாவ பகுதியில் முச்சக்கர வண்டியும் பேருந்தும் மோதிய விபத்தில் ஒரு சிறுமி உட்பட 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தலப்புல தேவாலயத்தில் வருடாந்திர திருவிழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய போதே நேற்று மாலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. முச்சக்கர வண்டியில் சாரதி உட்பட 9 பேர் படித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 32, 36 மற்றும் 1 வயதுடைய மினுவாங்குட மற்றும் ராகம பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த வருடத்தில் 25 லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் வைத்திய சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்தார்.
அதில் வடக்கின் முக்கோண வலயத்தில் 10 லட்சம் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் 15 லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேங்காய் விலை அதிகரித்தல், தென்னை உற்பத்திகளின் வீழ்ச்சி உட்பட தென்னை பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் தொடர்பாகவும் நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.